வெள்ளிக்கிழமை இந்த 5 பூக்களை மகாலட்சுமிக்கு சாற்றினால் செல்வம் சேர்ந்து கியாண்டே இருக்கும். மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமையாகும். இந்த நாளில் மகாலட்சுமிக்கு குறிப்பிட்ட 5 மலர்களை படைத்து வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் மகாலட்சுமியின் அருளால் சேர்ந்து கியாண்டே இருக்கும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடும் பேயாது என்னென்ன மலர்களை அணிவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கேளலாம். செல்வத்திற்குரிய தெய்வமாக கருதப்படும் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. இது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. அதேயாடு செல்வம், மகிழ்ச்சி, சகல ஐஸ்வர்யங்கள் ஆகியவற்றையும் பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. அதனால் வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் வழிபாடுகள், வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பியாருட்கள் ஆகிய அனைத்தும் செல்வ வளத்தை அதிகரிப்பதுடன் மன அமைதியையும் தரும் என சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு விருப்பமான 5 மலர்களை படைத்து வழிபடுவதால் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து கியாண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது. எந்த 5 மலர்களை வெள்ளிக்கிழமை தேயாரும் மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் குறையாத செல்வத்தை பெற முடியும் என்பதை தெரிந்து கேளலாம். மகாலட்சுமிக்கு விருப்பமான 5 மலர்கள்: 1. மல்லிகை. மகாலட்சுமிக்கு வாசனை மிகுந்த மலர்கள் மிகவும் பிடிக்கும். அதனால் மல்லிகை அவருக்கு பிடித்தமான மலராக கருதப்படுகிறது. வெள்ளை நிறம் அமைதி மற்றும் ஒற்றுமையை குறிக்கக்கூடிய நிறம் என்பதால் மல்லிகை பூவை மகாலட்சுமிக்கு அணிவிப்பதால் அவரது மனம் மகிழ்ந்து குடும்ப ஒற்றுமை, அன்பு, வளம் ஆகியவை நிலைத்திருக்க அருள் செய்வார். 2. தாமரை மலர். தாமரை மலர் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமானது என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரே ஒரு தாமரை மலர் படைத்து வழிபட்டாலும் உங்களின் வழிபாட்டையும் வேண்டுதலையும் மகாலட்சுமி ஏற்று கேழ்வார் என சொல்லப்படுகிறது. அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் படைத்து வழிபட்டால் செல்வ வளம், அமைதி, நிம்மதி, வளம் ஆகியவற்றை அருள்வார். அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும். அது மட்டுமல்ல, மகாலட்சுமிக்கு தேடர்ந்து தாமரை படைத்து வழிபட்டால் அமைதியான, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். 3. சாமந்திப்பூ. சாமந்திப்பூ என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான மலர்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதன் மங்களகரமான நிறம், மணம் ஆகியவை மகாலட்சுமிக்கு விருப்பமானதாக சொல்லப்படுகிறது. இந்த பூவை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டம், அதிக அளவிலான நன்மைகள் வீட்டிற்கு வந்து சேரும். அதேயாடு வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை இது வெளியே விரட்டிவிடும். 4. செம்பருத்தி. சிவப்பு நிற செம்பருத்தி மலரை மகாலட்சுமிக்கு படைப்பது மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது பலம், ஆற்றல் ஆகியவற்றின் அடையாளமாக ஆன்மீகத்தில் கருதப்படுவதால் அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மலராக செம்பருத்தி கருதப்படுகிறது. இதனால் இந்த மலரை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டால் செல்வ வளம், பலம், அழகு, பெருக்கம் ஆகியவற்றை தரும். லட்சுமி பூஜையின் பேயாது இந்த மலரை பயன்படுத்தினால் வெற்றியும் நிறைவாக வளமையும் கிடைக்கும். 5. ரேயாஜா. சிவப்பு மற்றும் வெள்ளை நிற ரேயாஜா மலர்களை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவதால் அவரது மனம் மகிழும். இந்த மலர்களை வெள்ளிக்கிழமைகளில் படைத்து வழிபட்டால் வீட்டில் அமைதியும் தூய்மையும் நிலவும். அதேயாடு பொருளாதார நிலை உயரும். வேலைகளில் இருக்கும் தடைகள் அகலும். குறிப்பாக பெண்கள் சிவப்பு செம்பருத்தியை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டால் திருமணத்தில் இருக்கும்